அந்த மத்திய அமைச்சர் லிஸ்ட்ல வந்துட்டு கனிமொழி, ஆர் ராசா, தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு, தயாநிதி வீராசாமி, அருண் நேரு, முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி உட்பட குறைந்தது 10 நபர்களுடைய பெயர்களை வந்துட்டு இந்தியா கூட்டணியோட லட்சணம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அறுக்க முடியாதவளுக்கு 68 பல்லருவாளாம் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் ஏறிக்கிற படகு கரை ஒதுங்குமா ஒதுங்காதான்னு தெரியல. அந்த மாதிரி படகு நடுக்கடல்ல மூழ்கி போற நிலையில இருக்குது. அந்த படகை நம்பி 10 பேர் அந்த ஓட்ட படகுல இப்பவே ஏத்திக்கிட்டு போறதுக்கு ஆசைப்படுறீங்க. குழுக்கள்ல ஜெயிச்சிட்டீங்க 38 தொகுதியில. அது அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் வரும். இது 2024 தேர்தல். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லயே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகள் வீசிய தேர்தல் அப்படின்னா 2024 தேர்தல். இப்ப ஆம் ஆத்மி எடுத்துக்க, பஞ்சாப்ல வந்து 19 தொகுதி இருக்குதுன்னா ஆம் ஆத்மி 19 தொகுதியிலும் போட்டி போடுது, காங்கிரஸ் 19 தொகுதியிலும் போட்டி போடுது, அகாலிதளம் 19 தொகுதியிலும் போட்டி போடுது. அப்ப நீங்க என்ன கணக்குல இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருன்னு சொல்றீங்க, என்ன கணக்குல சொல்றீங்க? என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து 5 நாட்கள் ஆகிவிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கட்சியின் பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதியின் பொறுப்பாளர்கள், இப்படி அனைவரையும் அழைத்து தேர்தல் எப்படி முடிந்தது, வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருந்தது, எந்த பொறுப்பாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள், ஒத்துழைப்பு தராத பொறுப்பாளர்கள் யார், இப்படி எல்லா விவரங்களையும் அந்தந்த கட்சியின் தலைவர்கள் வந்துட்டு அந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், பாமக, பிஜேபி, அதிமுக, திமுக உட்பட அரசியல் கட்சியின் தலைவர்களுமே இப்போதைக்கு இந்த செயலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஒரு படி மேல போய் அடுத்து மத்திய அமைச்சர்களாக யாரையெல்லாம் நியமிக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின் சபரீசனை வைத்துக் கொண்டு. அடுத்து மோடியோட ஆட்சி வரப்போறது இல்லைங்கிற முடிவுக்கு மு.க. ஸ்டாலின் வந்துட்டாராம். அடுத்து இந்தியாவில் மோடியோட ஆட்சி வரப்போறது இல்லை, இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். அதனால மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் யாரையெல்லாம் மத்திய அமைச்சர் ஆக்கலாம் என்று சபரீசனும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு டிஸ்கஷன் பண்ணதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த மத்திய அமைச்சர் லிஸ்ட்ல வந்துட்டு கனிமொழி, ஆர் ராசா, தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு, தயாநிதி வீராசாமி, அருண் நேரு, முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி உட்பட குறைந்தது 10 நபர்களுடைய பெயர்களை வந்துட்டு பட்டியல் எடுத்து யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பொறுப்பு வாங்கலாம் என்று சபரீசனும் மு.க. ஸ்டாலினும் விவாதம் நடத்தி கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம்ம கிராமத்து பக்கம், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போலாம்னு ஆசையாம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போலாம்னு ஆசையாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்ல எதிர்கட்சியா தனியா வந்து உட்காருமா அப்படின்னே தெரியாது. ஏன்னா எதிர்கட்சியா அவங்க யாருடைய ஆதரவு இல்லாத எதிர்கட்சியா உட்காரணும்னா கூட குறைந்தது 57 இடங்கள் வேணும். அந்த இடங்களை 5 ஆண்டுகளா அந்த 57 இடங்களையே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறல. அந்த லட்சணத்தில் தான் காங்கிரஸ் கட்சியோட வெற்றி நிலவரம் இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கடந்த முறை எப்படியோ ஜெயலலிதாவோட இறப்பு, ஓபிஎஸ் இபிஎஸ் இங்க நடத்தின அரசியல் நாடகத்துல குழுக்கள்ல ஜெயிச்சிட்டீங்க 38 தொகுதியில. அது அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் வரும். இது 2024 தேர்தல். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லயே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகள் வீசிய தேர்தல் அப்படின்னா 2024 தேர்தல் தான். இந்த 2024 தேர்தலில்
தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடந்திருந்தாலும் கூட அது 3 முனை போட்டு மிக வலுவாக சரிசமமாக இருக்கிறது. 3 முனை போட்டி. திமுகவுக்கு அதிமுக சளைத்ததில்லை, அதிமுகவிற்கு பாஜக சளைத்ததில்லை, திமுகவிற்கு பாஜக சலித்ததில்லை. திமுக மாநிலத்தில் ஆளுங்கட்சியில் இருக்குது, பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்குது, அதிமுக தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் இருக்கிறது. இப்படி ஒரு வலுவான இயக்கங்கள் சேர்ந்து 3 அணிகளாக மோதுவது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை. இந்த அளவிற்கு ஒரு வலுவான கூட்டணிகள் களத்துல இருக்கும் பொழுது நீங்க 40 நமதே அப்படின்னு கனவுல பேசிக்கிட்டு இருந்தா இது நடக்குமா? மு.க. ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், அது தப்பில்லை. அவருடைய சிந்தனை சொல்லுது, அவருடைய மனசு ஆசைப்படுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மு.க. ஸ்டாலினுடைய ஆசை முதல்லயே சொன்ன மாதிரி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போகலாம் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனால் முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கிறதுக்கே இங்கே கையும் காலம் முடங்கி கிடக்கு. காங்கிரஸ் 50 இடம் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை, மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் 20 இடம் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அந்த நிலையில தான் உங்களுடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா கூட்டணி அப்படின்னு நீங்க பேசுறீங்களே தவிர உங்க கூட்டணி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த கட்சி தனித்தனியா எல்லா தொகுதியிலும் போட்டி போட்டுட்டு இருக்கு. கூட்டணி அடிப்படையில் எந்த மாநிலத்திலையும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் போட்டியே போடல. இப்ப ஆம் ஆத்மி எடுத்துக்க, பஞ்சாப்ல 19 தொகுதி இருக்குதுன்னா ஆம் ஆத்மி 19 தொகுதியிலும் போட்டி போடுது, காங்கிரஸ் 19 தொகுதியிலும் போட்டி போடுது, அகாலிதளம் 19 தொகுதியிலும் போட்டி போடுது. அப்ப நீங்க என்ன கணக்கில் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருன்னு சொல்றீங்க, என்ன கணக்கில் சொல்றீங்க? இந்தியா கூட்டணியோட லட்சணம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அறுக்க முடியாதவர்களுக்கு 68 பல்லருவாலாம் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் ஏறிக்கிற படகு கரை ஒதுங்குமா ஒதுங்காதான்னு தெரியல. அந்த மாதிரி படகு நடுக்கடல்ல மூழ்கி போற நிலையில இருக்குது. அந்த படகை நம்பி 10 பேர் அந்த ஓட்ட படகுல இப்பவே ஏத்திக்கிட்டு போறதுக்கு ஆசைப்படுறீங்க. படுங்க படுங்க. ஏன்னா குறைந்தது 18 ஆண்டுகளுக்கு மேல மத்திய அமைச்சரவையில குதுகலிச்சவங்க, கும்மாலம் அடிச்சவங்க, கோடிகளை சுருட்டினவங்க, 2G ஸ்பெக்ட்ரம் மட்டுமே 3000 கோடி கொள்ளை அடிச்சவங்க, மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக இருந்ததுனாலதான் நெட்வொர்க் துறையில எல்லா இடங்கள்லையும் கால் பதிச்சிங்க. கலாநிதி மாறன் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனா நிக்கிறாரு. ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க பணம் இல்லாத கள்ளக்குடியில் இருந்து சென்னைக்கு வந்த கருணாநிதியின் பேரன்களா இவர்கள் அப்படின்னு உலக நாடுகளே வியந்து பார்க்கின்ற அளவுல கலாநிதி மாறனுடைய வளர்ச்சி இருக்கிறது. இப்படி 18 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சர்களாக கோலோச்சிய நீங்கள் 2 விழுக்காடு ஓட்டு கூட இல்லாத காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 10 சீட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்பவே என்னை போன்றவர்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டார்கள் உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு. தட்டு தடுமாறி மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்படின்னா ஒரு 10 அமைச்சர் இடத்தை பிடிச்சோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலினுடைய பிளான். ஏன்னா நீங்க எல்லாம் கோடிகளை குவிப்பது மேலதான பிளானா இருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்தது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 1000 கோடினா வேணும். ஏன்னா இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு குறைஞ்சது ஒரு 500 கோடினா பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வேலூர் தொகுதியில கதிர் ஆனந்த் 500 தொடங்கி 1500 வரைக்கும் கொடுத்திருக்காரு, 2000 வரைக்கும் கூட கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சாதான் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் 1000-500 கொடுத்து ஓட்டை வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க நாட்டில் இருக்க முடியாது. ஆகையால நீங்கள் ஆசைப்படுவது ஒன்றும் தப்பில்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. உங்கள் ஆசை பலிக்குமா, பகலில் காணுகின்ற கனவுகள் நிலைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய பகல் கனவுகளை தொடர்ந்து காணுங்கள். உதயநிதி ஸ்டாலினை கூட தமிழ்நாட்டின் அடுத்து முதல்வர் ஆக்கலாம்னு கூட கனவு காணுங்க, தப்பில்லை. ஏன்னா பகல் கனவு அதெல்லாம் காணலாம், தப்பில்லை. ஆசை எண்ணம் எல்லாம் ஈடேறட்டும். ஆனா தமிழ்நாட்டு மக்களை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளாவது இங்க சுயமரியாதையோடு வாழ வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.